நேரங்கள் 3. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம். இந்த படத்தோட கதை என்ன? ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிற ரகுமான் பொண்ணு தொலைஞ்சு போறா. அந்த பொண்ணை தேடி அவங்க அப்பா ரகுமான் மற்றும் அந்த பொண்ணை லவ் பண்ற பையனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வாய்ப்புக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற ஹீரோ அதர்வா மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம். மினிஸ்டரோட பையன் கார்ல போய் ஒரு வயசான பாட்டியை இடிச்சிருந்ததால போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கிற சரத்குமார் அந்த விஷயத்தை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம். இந்த 3 கோணங்கள்லயும் நடக்கிற விஷயங்களை ஒன்று சேர்க்கிற மாதிரியான கதை தான் இந்த படத்தோட திரைக்கதை. ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப லென்த்தா இருக்கு. முக்கியமா அதர்வா வர சீனு எல்லாமே ரொம்ப தொய்வா எடுத்து வச்சிருக்காங்க. போதையிலேயே கற்பனையில வாழ்ற அதர்வா கேரக்டர் நமக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. அது போரிங்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸை நாம எதிர்பார்க்காத மாதிரி முடிச்சிருக்காங்க. வெளி உலகத்துல நல்லவனா இருந்தாலும் அவனோட உண்மையான குணங்கள் தெரிய வருது. வெளி உலகத்துக்கு கெட்டவனா இருந்தாலும் தன் பிள்ளைக்காக எதையும் செய்யும் நல்ல அப்பா, தன்னோட பிள்ளைக்காக தங்களையே மாத்திக்கிட்டு வாழ்ற அம்மா அப்பா, இந்த மாதிரி 3 விஷயங்களை சொல்ல வர படம் தான் 3 நேரங்கள். இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.